இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபில்மோட நேம் பேட் சிஸ்டர். இந்த ஃபில்ம்ல ஒரு நன் தன்னோட தனிப்பட்ட டிசைருக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணி அவனை தன்னோட வழிக்கு கொண்டு வர பாக்குறாங்க. தென் லாஸ்ட் அவங்களோட நீட் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேனா? ஓகே, பாக்கிய ஃபில்ம்ல பார்க்கலாம். ஃபில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் நமக்கு ஜேசனை காட்டுவாங்க. இப்போ இவன் கிட்டார் ப்ளே பண்ணி அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி இவன் போஸ்ட் பண்ற வீடியோக்கு நம்ம சேனல் மாதிரியே நிறைய வியூஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு லேடி ஒரு நன்னை கொன்னு அந்த நன்னோட ட்ரெஸ்ஸை இவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ எதுக்காக இவங்க அந்த நன்னை கொன்னாங்க, எதுக்காக அந்த நன்னோட ட்ரெஸ்ஸையும் இப்படி போட்டுக்கிட்டாங்கன்னு ஃபில்மை பார்க்குறப்போ அவங்களுக்கே தெரியும். தென் வீட்டில் வீடியோன்னு இருந்த ஜேசன் வெக்கேஷன் கம்ப்ளீட் ஆனதும் அவனோட சிஸ்டரோட சேர்ந்து ஸ்கூலுக்கு வர்றான். ஜேசனோட சிஸ்டரோட நேம் ஜோயி. இப்போ ரொம்ப நாளுக்கு பிறகு இவங்க ஸ்கூலுக்கு வர்றதுனால இவங்களை ட்ராப் பண்றதுக்காக இவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இந்தியாவில எல்லாம் ஸ்கூல் காலேஜ்னு போகிறதுக்கு பிள்ளைங்க தான் கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த ஃபாரின்காரங்க படத்துல எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போறதை நினைச்சு பேரண்ட்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்த ஏழ்றைங்க வரும்போது எந்த ஏழ்ரை எழுத்துட்டு வரோன்னு தெரியாது இல்ல. அதனால சரி இவங்க இப்படியே சேடா பார்த்துட்டே இருக்கிற டைம் ஜேசனோட பிரின்சிபல் ஜேசனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் உங்களோட குழந்தைங்களை பத்தி நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜேசன் படிக்கிறது ஒரு கேத்தலிக் ஸ்கூலுங்கிறதுனால இந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாமே நன் அண்ட் ஃபாதராகவே இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூலோட பிரின்சிபல் ஸ்கூலுக்கு புதுசா ஜாயின் பண்ற ஒரு நன்னுக்கு ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் இந்த புது டீச்சர் லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறத பார்த்த பிரின்சிபல் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்ல மேக்கப் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அதனால அந்த டீச்சர் உடனே லிப்ஸ்டிக்கை தொடக்கிறாங்க. இந்த புது டீச்சரோட நேம் சோஃபியா. அப்புறம் பிரின்சிபல் சோஃபியாவை ஸ்கூல் ஃபுல்லா கூட்டிட்டு போய் எங்க என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதே டைம் ஜேசனும் இந்த பக்கமா வர்றான். ஜேசனை கவனிச்ச பிரின்சிபல் சோஃபியாவை ஜேசனுக்கு இன்ட்ரோ பண்ணி இவங்க அவன் கிளாஸ்க்கு புதுசா வந்திருக்கிற கிளாஸ் டீச்சர்னு சொல்றாங்க. சோஃபியா ஃபர்ஸ்ட் டைம் ஜேசனை பார்த்தது ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனை வச்சகன் வாங்காம பாக்குறாங்க. இப்போ இந்த சோஃபியா இவங்களோட ஸ்கூல்ல ஒரு பிளேஸ்ல தான் ஸ்டே பண்ணி இருக்காங்க. இதுக்கு பிறகு சோஃபியா அவங்களோட ரூமுக்கு வர்றாங்க. ரூமுக்கு வந்து அவங்க லேப்டாப்ல ஜேசன் கிட்டார் பிளே பண்ற வீடியோவை பார்த்து அவனோட போட்டோஸை கிஸ் பண்றாங்க. இப்போ இதுல இருந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் சோஃபியாவுக்கு ஜேசனை ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு. தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் சோஃபியா அவங்களோட கிளாஸ் ரூமுக்கு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதே டைம் கிளாஸ் ரூம்ல சாராங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஜேசனோட ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கா. இப்போ இதை பார்த்தது ரொம்ப அப்செட் ஆன சோஃபியா சாரா கிட்ட வந்து சாராவோட கையில இருந்த லிப்ஸ்டிக்கை வாங்கி நீங்க ஸ்கூல்ல லிப்ஸ்டிக் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜேசன் இருந்த இடத்தை விட்டு சாராவை கொஞ்சம் தூரமா தள்ளி உட்கார வைக்கிறாங்க. தென் ஸ்கூல்ல பிரேயர் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ப்ரே பண்றாங்க. பட் சோஃபியா மட்டும் பிரேயர் பண்ணல. இப்போ இந்த விஷயத்தை ஜேசனோட சிஸ்டர் ஜோயி கவனிக்கிறா. இப்போ இதை பார்த்ததும் இவளுக்கு என்ன தோணுதுன்னா ஒரு நன்னியா சரியா பிரேயர் பண்ணலன்னு சோஃபியா மேல ஜோயிக்கு டவுட் வருது. தென் நெக்ஸ்ட் டே சாரா அண்ட் ஜேசன் ஸ்கூல்ல வச்சு கிஸ் பண்றாங்க. இப்போ இதே டைம்ல சோஃபியா இங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்றத பாக்குறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததும் உடனே இவங்க கிட்ட வந்து ஜேசனை கிளாஸ் ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு ஜாராக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்ப ஜாரா சொல்றான் நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நாங்க இங்க சேர்ந்து இருக்கலனாலுமே கூட வெளியே சேர்ந்தே தான் இருப்போம்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. இப்போ இதனால சோஃபியாவுக்கு ஜாரா மேல பயங்கர கோவம் வருது. தென் கிளாஸ் ரூம்ல ஜேசன் கிட்ட போய் ஈவினிங் கிளாஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதும் என்ன வந்து பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே ஜேசனும் ஈவினிங் சோஃபியாவை பாக்குறதுக்காக போறான். அப்போ அந்த டைம் ஜேசன் இங்க வர்றது தெரிஞ்ச சோஃபியா அவங்களோட ரூம் டோரை கொஞ்சம் ஓபன்ல இருக்கிற மாதிரி வச்சு அவங்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி பாடி ஃபுல்லா ஆயில் போட்டுட்டு இருக்காங்க. இதே டைம் ஜேசனும் இங்க வெளியே வந்து நின்னு செமி நியூடா இருக்கிற சோஃபியாவை பாக்குறான். ஜேசன் அங்கதான் நின்னு பாத்துட்டு இருக்கிறான்னு தெரிஞ்சதும் சோஃபியா இன்னும் எக்ஸ்போசிங் பண்றாங்க. தென் இப்படியே கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஜேசன் அங்க இருந்து கிளம்பிட்டான். இப்போ இது எல்லாத்தையும் கவனிச்ச சோஃபியா ஜேசன் தனக்கு அட்ராக்ட் ஆகிட்டான்னு நினைச்சு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. இப்போ ஜேசனும் இங்க ஹாஸ்டல் ரூம்ல தான் தங்கி இருக்கிறான். நைட் ஆனதும் ஜேசன் ரூமுக்கு வந்து தூங்குறான். பட் தூக்கம் வரல. நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம சோஃபியாவை நியூடா பார்த்த சீனே நினைச்சிட்டு இருக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஜேசன் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ சோஃபியா ஜேசன் கிட்ட போய் உன்னை நான் நேத்து ஈவினிங் என்ன பார்க்க வர சொன்னேன் இல்ல, ஏன் வரல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜேசன் ஓ சாரி மேம், நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன்னு போய் சொல்றான். தென் இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு வந்து ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்போ ஜேசனோட மாமும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்போ சாரா ஜேசன் கிட்ட வந்து ரொம்ப க்ளோஸா பேசுறா. இப்போ இதே டைம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற சோஃபியா ரொம்ப ஜெலசியா ஃபீல் பண்றாங்க. இப்போ இங்க பிரின்சிபலும் வர்றாங்க. இப்போ இவங்க இங்க வந்ததை பார்த்த சோஃபியா அவங்க கிட்ட என்னோட ஆண்டிக்கு உடம்பு சரியில்லை, சோ எனக்கு ஒரு 2 days லீவ் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே பிரின்சிபலும் சம்மதிக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த மாதிரி லீவ் போட்டு ஜேசன் பின்னாடியே தான் திரியிறாங்க. தென் அதே நாள் நைட்டு ஜேசன் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் நான் 1 year என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் மியூசிக் மேல வைக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமா இருக்குது, அதனால இப்போ என்னோட ஸ்டடீஸ்க்கு 1 year பிரேக் விடலாம்னு நினைக்கிறேன், இப்போ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேக்குறான். அப்போ ஜேசனோட அப்பா நீ மியூசிக் அது இதுன்னு டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்டதும் ஜேசன் ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு முன்னாடி போய் உட்காந்து கிட்டார் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்போ இதே டைம் சோஃபியா ஏதோ திருட வந்த மாதிரி ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ சாரா ஜேசனுக்கு கால் பண்ணி ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கா. பதிலுக்கு ஜேசனும் அப்படியே பேசிட்டு இருக்கிறான். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற சோஃபியா ரொம்ப டென்ஷன் ஆகி இங்கேயே ட்ரிங்க் பண்றாங்க. அதோட இப்பவே இந்த சாராவை ஜேசன் கிட்ட இருந்து தள்ளி வைக்கலன்னா
ஜேசன் நமக்கு இல்லன்னு டைரக்டா ஸ்கூலுக்கு போய் சாராவோட புக்ல ட்ரக் வைக்கிறாங்க. தென் வீக்கெண்ட் கம்ப்ளீட் ஆனதும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு வர்றாங்க. தென் அப்படியே கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்க சாராவோட புக்ல ட்ரக் இருக்குதுன்னு அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. இதனால சோஃபியா உடனே சாராவை பிரின்சிபல் ரூமுக்கு கூட்டிட்டு போய் சாரா ஸ்கூல்ல ட்ரக் யூஸ் பண்றான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ இதனால பிரின்சிபல் உடனே சாராவை ஸ்கூல்ல இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு பிறகு பிரின்சிபல் எல்லாரோட கிளாஸ் ரூமே செக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்டல் ரூமே செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ற டைம் ஜேசனோட ரூம்ல ஒரு ட்ரிங்க் பாட்டில் கிடைக்குது. இப்போ இதை பார்த்ததும் பிரின்சிபலுக்கு ரொம்ப கோவம் வந்து இவன் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிற டைம் சோஃபியா பிரின்சிபல் கிட்ட ட்ரிங்க்ஸ் பண்றது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல, அதனால வார்னிங் பண்ணி ஏதாவது சின்னதா பனிஷ்மெண்ட் கொடுத்து அனுப்பி வச்சிடலான்னு கன்வின்ஸ் பண்றாங்க. இப்போ இப்படி சோஃபியா சொன்னதும் பிரின்சிபல் அதுபடியே கேட்டு சின்னதா பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்து விட்டுட்டாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சோஃபியான்னு தெரியாத ஜேசன் சோஃபியாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். இப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. இது சோஃபியாவோடது. ஆக்சுவலா இந்த சோஃபியாவோட நேம் லாரா. ஃபர்ஸ்ட் இந்த லாரா ஜேசன் கிட்டார் பிளே பண்ற வீடியோவை ஆன்லைன்ல பாக்குறாங்க. இப்படி வீடியோ எல்லாம் பார்த்த லாராவுக்கு ஜேசனை ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால ஜேசனுக்கு ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஜேசன் படிக்கிற ஸ்கூலுக்கு சோஃபியான்னு ஒரு டீச்சர் புதுசா ஜாயின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு சோஃபியாவை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள கொன்னு சோஃபியாவுக்கு பதிலா இந்த லாரா சோஃபியாவே இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த வீக்கெண்ட்ல ஜேசன் வீட்டுக்கு போகல அப்படின்னா பிரின்சிபல் இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வீக்கெண்ட் லீவ் டேஸ்ல கார்டனை கிளீன் பண்ணணுங்கிறது தான் அது. இப்போ இவனும் அந்த கார்டன் ஒர்க்ல தான் இருக்கிறான். இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச ஜேசனோட சிஸ்டர் ஜோயும் இவனுக்கு ஹெல்ப் பண்றா. இப்போ இதே டைம் சோஃபியாவும் ஜேசன் கிட்ட வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு ஜேசன் கிட்ட உட்கார்றாங்க. அப்படியே கொஞ்சம் டைமுக்கு பிறகு அவங்க அவங்களோட ஷர்ட் பட்டனை கலத்தி ஜேசனை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இப்போ ஜேசனும் சோஃபியாவோட செஸ்ட்டை பார்த்து டெம்ப்ட் ஆகுறான். இப்போ இந்த விஷயத்தை எல்லாமே சோயும் பார்த்துட்டே தான் இருக்கிறா. அப்புறம் கார்டன் ஒர்க் எல்லாம் முடிச்சு ஜேசன் அவனோட ரூம்ல படுத்திருக்கிறான். அதே டைம் சோஃபியா இங்க ரூமுக்குள்ள வந்து அவங்களோட மொபைல் கேமராவை அந்த ரூம்ல செட் பண்ணி வச்சுட்டு ஜேசன் கூட இன்டிமேட் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா இப்படி நடக்கிற டைம் ஜேசன் ஒரு நன்னு கூட இந்த மாதிரி பழகுறது தப்புன்னு நினைச்சு ஃபர்ஸ்ட் ஃபுல் கண்ட்ரோல்ல இருக்கிறான். அதே டைம் சோஃபியாவை இவன் பார்த்து பார்த்து தன்னை தானே கண்ட்ரோல் பண்ண முடியாம உடனே ரெண்டு பேரும் இன்டிமேட் ஆகுறாங்க. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேசன் தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து முந்தின நாள் நைட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். அதோட ஒரு நன்னு கூட இந்த மாதிரி நடந்துகிட்டேன்னு ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ இதே நாள் சோஃபியா ஜேசன் இல்லாத டைம் அவனோட ரூமுக்கு போய் அவனோட ஷர்ட் எடுத்து ஸ்மெல் பண்றாங்க. அதே டைம் ஜோயி இங்க வந்து சோஃபியாவை பார்த்ததும் நீங்க இந்த டைம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சோஃபியா நான் மார்னிங்ல இருந்தே எல்லா ரூமையும் செக் பண்ணிட்டே இருக்கிறேன், அது இருக்கட்டும், சரி நீ எதுக்காக பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்கிறேன்னு ஜோயியை திட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஜோயி ஜேசன் கிட்ட போய் நான் நேத்தைக்கு உன்னோட ரூமுக்கு வந்தேன், அப்போ சோஃபியா மேம் உன்னோட ரூம்ல இருந்தாங்க, உன் மேல ஏதாவது தப்பு இருக்குதான்னு ஜேசன் கிட்ட கேக்குறா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத சோஃபியா ஒரு கிளாஸ் ரூம்ல இருந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் கேட்டதும் சோஃபியாக்கு என்ன தோணுதுன்னா இந்த சோயியை உடனே ஏதாவது பண்ணணும், இல்லைன்னா நம்மளோட பிளான் எல்லாம் நாசமா போயிடும் ஃபிக்ஸ் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜோயியோட கிளாஸ் ரூமுக்கு போய் டேபிள்ல ஒரு எக்ஸாம் ஆன்சர் கீ ஷீட்டை தெரியற மாதிரி வச்சுட்டு வெளியே போறாங்க. அப்புறம் கொஞ்சம் டைமுக்கு பிறகு கிளாஸ் ரூமுக்கு அந்த சோயி அந்த ஆன்சர் கீயை பாக்குறா. அதே டைம் சோஃபியாவும் அதை பார்த்து டக்குன்னு அங்க வந்து சோயி எக்ஸாம் ஆன்சர் கீ எல்லாத்தையும் பார்த்துட்டான்னு சொல்லி பிரின்சிபலுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்ப ஆல்ரெடி பிரின்சிபலுக்கு ஜோயியோட கேரக்டர் எல்லாம் நல்லாவே தெரியும், அதோட அவர் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு தெரியும். அதனால பிரின்சிபல் சோஃபியாவை அந்த ரூம்ல இருந்து வெளியே அனுப்பி வச்சு என்னாச்சுன்னு சோயி கிட்ட கேக்குறாங்க. இப்ப அதுக்கு சோயி என்ன சொல்றாங்கன்னா நான் வேணும்னு ஆன்சர் கீ எல்லாம் பார்க்கல, சோஃபியா மேம் தான் வேணும்னு அந்த டேபிள் மேல வச்சு என்ன இப்படி மாட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்றா. அப்படி சொன்னதும் பிரின்சிபல் சோஃபியா இப்படி பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு சோயி அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா அவங்க இங்க வந்த டைம்ல இருந்தே கொஞ்சம் டிஃபரெண்டா தான் பிஹேவ் பண்றாங்க, அதோட அவங்க ஒரு நன்னா இருந்துகிட்டு பிரேயர் கூட சரியா பண்ணலன்னு பிரின்சிபலுக்கு சொல்றா. இப்ப இதெல்லாம் கேட்ட பிரின்சிபல் ஓகே ஓகே நீ நடந்ததெல்லாம் மறந்துட்டு ஸ்டடீஸ் மேல கவனமா இரு, நான் சோஃபியாவை பாத்துக்கிறேன்னு சொல்லி சோயியை அங்க இருந்து கிளாஸ் ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஜேசன் சோஃபியா கூட இன்டிமேட் ஆனதை ரொம்ப தப்புன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் நான் பண்ணது தப்பு, என்ன மன்னிச்சுக்கோங்க ஜீசஸ்னு பிரேயர் பண்றான். இப்ப இதே டைம் சோஃபியா இங்க வந்து ஜேசன் மேல உட்காந்து டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே சாராவோட வீட்ல ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு சாரா ஜேசனே இன்வைட் பண்ணி இருக்கிறா. அப்படி அங்க பார்ட்டியும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கிற டைம் பார்ட்டிக்கு இடையிலேயே சாரா ஜேசனை பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் அவனோட இன்டிமேட் ஆக ட்ரை பண்றா. ஆனா அப்ப அவனுக்கு சோஃபியா கூட இன்டிமேட் ஆன சீன் மட்டும் தான் ஞாபகம் வருது. அதனால இப்ப சாரா கூட இப்படி பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாம உடனே பார்ட்டியில இருந்து கிளம்புறான். இவன் ஆல்ரெடி பார்ட்டியில ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டான். அதனால இவன் போதையில நடக்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் இவங்கிட்ட வந்து இவனை பிடிச்சு வைக்கிறாங்க. அதே டைம் ஜேசனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சோஃபியா ஜேசனை போலீஸ் பிடிச்சதை பார்த்ததும் இங்க வந்து போலீஸை கன்வின்ஸ் பண்ணி ஜேசன் அவங்க கிட்ட இருந்து ரிலீஸ் பண்ண வச்சு அவங்க ஸ்டே பண்ணி இருக்கிற பிளேஸ்க்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதும் ஜேசன் சோஃபியா கிட்ட நீங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு கேக்குறான். பட் சோஃபியா அவன் சொல்ற எதையுமே கண்டுக்காம அவங்க கூட இன்டிமேட் ஆகலாம்னு நினைச்சு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட வர்றாங்க. ஆனா ஜேசன் அதுக்கு எதுக்குமே சம்மதிக்காம அந்த பக்கமா போய் நீங்க என்னோட டீச்சர், நாம இப்படி பண்றது தப்புன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப போறான். அப்ப சோஃபியா அவனை ஸ்டாப் பண்ணி அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி நாம ரெண்டு பேரும்
பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், அப்ப இதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேசன் கல்யாணம் நான் இனிமே உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறான். இப்ப அவன் ரிஜெக்ட் பண்ணதை நினைச்சு சோஃபியா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. தென் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதும் ஜேசனும் ஜோயும் திரும்ப ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அதே டைம் ஜேசனை பாக்குறதுக்காக இங்க வீடு வரைக்கும் சோஃபியா வந்திருக்காங்க. அப்படி அவங்க கார்ல இருந்து ஜேசனை பார்த்து அழுறாங்க. இப்போ இவங்க இப்படி கார்ல வந்திருக்கிறத ஜோய் நோட் பண்ணிட்டா. அதோட ஜோய்க்கு சோஃபியா மேல இருந்த டவுட்டும் அதிகமாயிடுச்சு. தென் ஜேசன் ஸ்கூலுக்கு வந்து ஹாஸ்டல் ரூமுக்கு போறான். அங்க ஜேசனோட பெட் மேல சோஃபியா படுத்திருக்காங்க. இப்போ இவங்களை இங்க பார்த்ததும் ஜேசன் ரொம்ப ஷாக் ஆகி இவங்க ஏன் இங்க இருக்கிறாங்கன்னு அவங்க பக்கத்துல போய் அவங்கள செக் பண்றான். அதே டைம் இவனுக்கு பக்கத்து டேபிள்ல இருக்கிற ஸ்லீப்பிங் பில்ஸும் தெரியுது. இப்போ இவன் இதை பார்த்ததும் சோஃபியா சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறாங்கன்னு அவங்க வாயில இவன் வாயை வச்சு ஊதுறான். அப்பதான் இவனுக்கு சோஃபியா இதெல்லாம் பண்ணது வெறும் ஆக்டிங்னு தெரியுது. அதனால ஜேசன் உடனே எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க, இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தா நான் உங்களை பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றான். இப்போ இதை கேட்ட சோஃபியா இந்த விஷயத்தை பத்தி நீ பிரின்சிபலுக்கு சொன்னா உனக்கு தான் கேவலம், ஒரு டீச்சர் கூட இன்டிமேட் ஆனான்னு வெளியே தெரிஞ்சா உன் கதை என்னன்னு யோசி, அதோட இதுல பாதிக்கப்பட போறது நீ மட்டும் இல்ல உன்னோட பேரண்ட்ஸ் தான் சொல்லி அவனை அங்க இங்கன்னு டச் பண்ணி நாம பிறகு பார்க்கலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. தென் நெக்ஸ்ட் சீன்ல எல்லாரும் மார்னிங் பிரேயர் பண்றாங்க. பட் சோஃபியாவுக்கு பிரேயர் பண்ண தெரியாதுங்கிறதுனால சைலண்டா நின்னு பிரேயர் பண்ற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அதே டைம் பிரின்சிபல் இங்க வந்து சாராவை கிளாஸ் ரூமுக்குள்ள விட்டு சாரா திரும்ப ஜாயின் பண்ணிருக்கான்னு சொல்றாங்க. அதுக்கு சோஃபியா நாம தான் ஆல்ரெடி சாராவை அனுப்பி வச்சுட்டா இல்ல, அப்புறம் எதுக்காக நாம திரும்ப ஜாயின் பண்ணணும்னு பிரின்சிபல் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல் நான் சாராவோட பிளட் ரிசல்ட் எல்லாம் பார்த்தேன், அதுல ட்ரக் யூஸ் பண்ணிருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல, அதனாலதான் ஜாயின் பண்ணிருக்கிறேன். அதோட ஸ்கூல் மார்னிங் பிரேயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீச்சரும் பண்ணணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் மினிமம் காமன் சென்ஸ்னு சோஃபியா மேல கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. தென் இந்த கிளாஸ் முடிஞ்சதும் சாரா ஜேசன் கிட்ட போய் ரொம்ப க்ளோஸா பேசுறா. இப்ப இதெல்லாம் பார்த்து சோஃபியாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இதனால சாராவை ஏதாவது பண்ணி ஆகணும்னு நெக்ஸ்ட் லெவலா சாராவோட ரூமுக்கு போய் அவளை பாத்ரூம்குள்ளே வச்சு கொன்னு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி டிசைன் பண்றாங்க. இதே டைம் ஜேசனுக்கு சோஃபியா மேல டவுட் வருது. அதனால டைரக்டா போய் சோஃபியா கிட்ட இதை பத்தி கேக்குறான். அதுக்கு சோஃபியா எனக்கும் சாரா டெத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இன்டிமேட்டா இருந்த வீடியோவை ஜேசனுக்கு காமிச்சு இவனை பிளாக்மெயில் பண்றாங்க. தென் இதே சீன்லயே வீக்கெண்டுங்கிறதுனால ஜேசனும் சோயும் இங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. இப்போ சோஃபியாவும் 2 days லீவ் போட்டு முன்னாடி மாதிரியே ஜேசன் பின்னாடியே போறாங்க. அதே நாள் நைட்டு ஜேசன் அண்ட் ஃபேமிலி ஒரு ஹோட்டல் போய் டின்னர்ல இருக்கிறாங்க. இப்போ இதே டைம் சோஃபியாவை இங்க வந்து ஜேசனோட ஃபேமிலி கூட பேசி அங்கேயே உட்கார்றாங்க. அப்படி அங்க உட்காந்து ஜேசனோட கால்ல கைய வச்சு அவனை டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் ஜேசன் சோஃபியாவை இக்னோர் பண்றான். இப்ப சோய் இது எல்லாத்தையும் கவனிச்சு ஜேசன் நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறான்னு பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பிரின்சிபலுக்கு சோஃபியா போய் சொல்லி தான் லீவ் எடுத்திருக்காங்கன்னு தெரியுது. இப்போ சோய் ஜேசன் கிட்ட போய் உனக்கும் சோஃபியா மேம்க்கு இடையில என்ன நடக்குதுன்னு கேக்குறா. இப்போ இவ இப்படி கேக்குறப்போ ஜேசனுக்கும் வேற வழி இல்லாம எல்லாத்தையும் சொல்றான். இப்போ இதெல்லாம் கேட்ட சோய் நீ எப்படி இதெல்லாம் ஒரு நன்னு கூட பண்ணான்னு கேக்குறா. அதுக்கு ஜேசன் இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணல, அந்த சோஃபியா தான் என்னை இப்படி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்றான். இப்போ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சோய் ஒரு நன்னா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசனை வரவே செய்யாது, ஒரு வேலை இவங்க உண்மையான நன்னா இல்லாம இருக்கலாம் அப்படின்னு ஜேசன் கிட்ட சொல்லி அந்த நாளே அப்படி கம்ப்ளீட் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு வந்து சோஃபியாவோட ரூமுக்கு போய் ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்றாங்க. அதே டைம் இந்த பக்கம் சோஃபியா அவங்களோட ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்போ இப்படி சோஃபியா ரூமுக்கு போறத பார்த்த பிரின்சிபல் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு நான் உன்னோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டேன், உனக்கு எந்த ரிலேட்டிவ்ஸுமே இல்ல அப்படி நான் ரியலான சோஃபியாவோட டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பிரின்சிபல் இப்போ இவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்படி ரிலேட்டிவ் இல்லாத டைம் எதுக்காக போய் சொல்லி லீவ் போடுறான்னு கேக்குறாங்க. அதுக்கு சோஃபியா ஏதோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் பிரின்சிபல் கன்வின்ஸ் ஆகாம ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. இதனால ரொம்ப டென்ஷன் ஆன சோஃபியா பிரின்சிபல் அங்கேயே அடிச்சு கொண்டுடுறாங்க. இந்த பக்கம் ஜேசன் அண்ட் சோய் சோஃபியாவோட லேப்பை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற போட்டோஸ் எல்லாத்தையும் ஒன்னொன்னா பாக்குறாங்க. இதே டைம் இவங்களுக்கு ரியலான சோஃபியாவோட போட்டோஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போ இங்க வேற ஏதாவது கிடைக்குதான்னு ஜேசன் செக் பண்றப்போ இன்னொரு லேப்டாப் கிடைக்குது. தென் இப்போ இந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இங்க ஜேசன் சோசியல் மீடியால அப்லோட் பண்ண போட்டோஸ் எல்லாம் இருக்குது. அதோட பிரசன்ட்ல இருக்கிறது சோஃபியா இல்ல லாரான்னு தெரியுது. தென் இப்போ இந்த லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு இதை பத்தி பிரின்சிபல் கிட்ட சொல்றதுக்காக சர்ச் பக்கத்துல போறாங்க. ஆனா அங்க அவங்கள காணும் சோஃபியா வர்றாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தது சோஃபியாவுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் உண்மையெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு. தென் இப்போ உடனே ஏதாவது பண்ணணும்னு ஃபாஸ்டா சோயை கொல்ல ட்ரை பண்றாங்க. இப்போ ஜேசன் ஜோயை சேவ் பண்றான். அப்ப அந்த டைம் சோஃபியா ஜேசன் அடிச்சு கீழே போட்டு ஜோயை அட்டாக் பண்ணி கொல்ல பாக்குறாங்க. ஆனா இப்போ பிரின்சிபல் இங்க வந்து சோஃபியாவை அடிச்சு சோயை காப்பாத்துறாங்க. இப்பதான் பிரின்சிபல் அடிச்சு கொன்னுட்டாங்கன்னு சொன்னியேன்னா அப்படிதான் என்ன நம்ப வச்சாங்க. அப்படின்னா சோஃபியா அடிச்ச டைம் பிரின்சிபல் சாகுற சிச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. இப்போ இதே டைம் சோஃபியா பிரின்சிபல் அட்டாக் பண்றாங்க. இப்போ இதே டைம் ஜேசன் அவங்க கிட்ட இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சோஃபியாவை குத்தி பிரின்சிபலை காப்பாத்துறான். இப்படி இவன் ஸ்க்ரூ டிரைவரை வச்சு குத்துறனால சோஃபியா அங்கேயே இறந்துட்டாங்க. இப்போ சீனை அங்க கட் பண்ணி ஜேசன் அண்ட் ஜோய் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் ஆகி கிளம்புற மாதிரி காட்டுவாங்க. இப்போ இவங்க ஸ்கூல்ல இருந்து போயிட்டு இருக்கிற டைம் ஜேசனோட டேட் அவங்க கிட்ட உன்னோட ஸ்டடிஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்குது, இனிமே நீ உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மியூசிக் மேல கான்சென்ட்ரேட் பண்ணு, இனிமே நான் அதுக்கு ஒரு தடையா இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்போ இதை கேட்டதும் ஜேசனுக்கும் ஜோய்க்கும் பயங்கர ஹாப்பி. இப்போ இதே டைம்லயே உடனே
உடனே இவன் கிட்டார் எடுத்து ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்றான். இதே சீன்லயே ஃபில்மும் எண்ட் ஆகுது. ஓகே, இன்னைக்கு இவ்வளவுதான். தேங்க்யூ.